ஸ்ரீ ரேவா காண்டம் 198 அத்தியாயம் சூலேஸ்வர தீர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதன் பின்னர் பூமியை ஆளும் மன்னனை சூல தீர்த்தம் என்று புகழ்பெற்ற பத்ரகாளி சங்கமத்திற்கு, நதிகளின் சங்கமிக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும். இது இறைவனாலேயே உருவாக்கப்பட்டது. சூலாயுதத்தை தாங்கியவரும் அனைத்து தேவர்களாலும் போற்றப்படுபவருமான பரமேஸ்வரன் பஞ்சாயதனம் 5 சன்னதிகள் கொண்ட அமைப்பு எனப்படும் இடத்தின் நடுவில் எழுந்தருளியுள்ளார். சிறந்த மன்னனே, அந்த சங்கம தலத்தை தேவர்கள் எப்போதும் நாடி செல்கின்றனர். அந்த தீர்த்தத்தை தரிசிப்பதாலும் குறிப்பாக அங்கு புனித நீராடி தானங்கள் செய்வதாலும் துரதிருஷ்டம், அவசகுணங்கள், சாபங்கள் மற்றும் அரசனால் சிறைப்படுத்தப்படுதல் போன்ற தீமைகள் அழிகின்றன என்று சங்கரனார் கூறியுள்ளார். யுதிஷ்டிர மன்னர் கூறினார், நர்மதை நதிக்கரையில் தேவி சூலேஸ்வரியும் ஹரன் சூலேஸ்வரரும் எவ்வாறு நிலை பெற்று புகழ் பெற்றனர், இதனை விரிவாக கூறுவீராக. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், மாண்டவ்யர் என்ற பெயரில் நன்கு அறியப்பட்ட ஒரு பிராமணர் இருந்தார். அவர் அனைத்து வகையான புனித சடங்குகளிலும் தேர்ச்சி பெற்றவர். உண்மையை கடைபிடித்தும் தவத்தில் ஈடுபட்டபடியும் தனது வாழ்க்கையை நடத்தி வந்தார். கடுமையான தவம் புரிந்த அந்த ஒளிமிக்க முனிவர் மௌன விரதத்தை கடைபிடித்து வந்தார். அசோக மரங்கள் நிறைந்த சோலையின் நடுவே இருந்த ஒரு மரத்தின் அடியில் கரங்களை மேலே உயர்த்தியவாறு அவர் நின்று கொண்டிருந்தார். நீண்ட காலமாக அவர் அத்தகைய கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருந்த போது பெரும் கொள்ளை பொருள்களுடன் வந்த சில திருடர்கள் அந்த ஆசிரமத்தை அடைந்தனர். அவர்களை மன்னனின் காவலர்கள் நெருக்கமாக துரத்தி வந்தனர். குரு வம்சத்தின் தோன்றடி அந்த திருடர்கள் தாங்கள் திருடிய பொருள்களை அந்த முனிவரின் இருப்பிடத்திலேயே வைத்து விட்டனர். திருடிய பொருள்களை அங்கு வைத்த பின்னர் அந்த திருடர்கள் ஆசிரமத்திற்குள்ளேயே மறைந்து கொண்டனர். அவர்கள் அவ்வாறு மறைந்திருந்த போதே அவர்களை துரத்தி வந்த காவலர் குழுவும் உடனடியாக அங்கு வந்து சேர்ந்தது. திருடர்களை துரத்தி வந்தவர்கள் அந்த முனிவரிடம் பேசி விவரங்களை விசாரித்தனர். சிறந்த பிராமணரே, திருடர்கள் எந்த பக்கம் சென்றார்கள் என்று எங்களுக்கு கூறுங்கள். அதை நாங்கள் அறிந்தால் அவர்களை விரிவாக பின்தொடர இயலும். அவர்கள் இவ்வாறு பலமுறை வினாக்களை தொடுத்தும் மன்னா, அந்த தபசி நல்லது அல்லது கெட்டது என எதுவும் பேசவில்லை. அரசின் அதிகாரிகள் அந்த ஆசிரமத்தை தேடி காணாமல் போன பொருட்களை கண்டெடுத்தனர். பின்னர் அவரையும் திருடர்களையும் கட்டி இழுத்து சென்று மன்னரின் முன் நிறுத்தினர். அந்த புண்ணிய முனிவர் ஒரு கூர்மையான கம்பத்தில் சூலத்தில் ஏற்றப்பட்டார். உண்மையில் கணவரும் முப்புலன்களின் இறைவனுமான சங்கரனாரை தியானித்தவாறே நீண்ட காலம் அங்கிருந்தார். அவர் மனதிற்குள் மகேசனையே நீண்ட நேரம் தியானித்து கொண்டிருந்தார். அந்த பிராமண முனிவர் உணவை உட்கொள்ளவில்லை. ஆயினும் அவர் இறக்கவில்லை. பிராமணர்களில் சிறந்தவரான அவர் தன் இதயத்தில் பகவான் ஸ்ரீஹரியை தியானித்தார். கம்பத்தின் உச்சியில் மிகுந்த துன்பத்தை அனுபவித்த போதிலும் அவர் கடும் தவத்தை மேற்கொண்டார். இதை அறிந்த முனிவர்கள் அனைவரும் மிகுந்த துயரமடைந்தனர். பரத குலத்தோனி அவர்கள் பறவைகளின் வடிவம் கொண்டு இரவில் அவரிடம் வந்தனர். முனிவரின் ஆற்றலை கண்ட அவர்கள் அந்த சிறந்த பிராமணரிடம், பிராமணரை, நாங்கள் அறிய விரும்புகிறோம், நீங்கள் என்ன பாவம் செய்தீர்கள் என்று வினவினர். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அப்போது முனிவர்களில் சிறந்த சிங்கம் போன்ற அவர் அந்த தவசிகளிடம், எனது சொந்த குற்றங்களில் இருந்து நான் தப்பிக்க இயலுமா? வேறு யாரும் எனக்கு எதிராக எந்த குற்றமும் செய்யவில்லை என்று கூறினார். தனக்குள்ளே அவ்வாறு எண்ணிய பிறகு முனிவர் அவர்கள் அனைவரிடமும் அதையே கூறினார். அதன் பின் மறுநாள் அந்த முனிவர்கள் இச்செய்தியை மன்னரிடம் தெரிவித்தனர். கம்பத்தில் ஏற்றப்பட்டவர் ஒரு முனிவர் என்பதை அறிந்த மன்னர் தன் உறவினர்களுடன் வெளியே வந்தார். கம்பத்தில் ஏற்றப்பட்டிருந்த அந்த சிறந்த முனிவரிடம் அவர் மன்னிப்பு கோரினார். மன்னர் கூறினார், மன்னிப்பு வேண்டியபடியே கூறினார். அன்பிற்குரியவரே, அறியாமையினால் என்னால் ஒரு பெரும் குற்றம் இழைக்கப்பட்டு விட்டது. தாங்கள் மனம் மகிழ வேண்டும் என்று வேண்டுகிறேன், வேண்டிக் கொள்கிறேன். என் மீது சினம் கொள்வது தங்களுக்கு தகாது. இவ்வாறு வேண்டப்பட்டதும் முனிவர் மனம் மகிழ்ந்தார். மன்னர் அவரை கம்பத்திலிருந்து கீழே இறக்கச் செய்தார். முனிவர் மகிழ்ச்சி அடைந்தார். கீழே இறக்கப்பட்ட போது அந்த முனிவரின் உடல் சூலத்தில் சிக்கிக்கொண்டது.
அந்த பிராமணர் மிகுந்த துயரமடைந்தார். மனதிற்குள் சங்கரனாரை தியானித்தார். நீண்ட கால விரதத்திற்கு பின்னர் அவர் சங்கரரை தியானித்திருந்தார். மகாதேவனார் அவர் முன் தோன்றி அந்த சூலத்தை வெட்டி அகற்றினார். சூலத்தின் அடியில் நின்று கொண்டு மகிழ்ச்சியடைந்த சம்புமூர்த்தியான சிவபெருமான் மீண்டும் மீண்டும் இவ்வாறு கூறினார்: சத்வகுணம் கொண்ட பிராமணரே, நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும்? நானும் உமையும் உன்னால் மகிழ்ச்சி அடைந்தோம். சாதாரணமாக வழங்க முடியாத ஒரு வரத்தை உனக்கு அளிக்கிறேன். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்வாய். இவ்வுலகில் உண்மையாளர்களின் சாதனைகள் வெளிப்பார்வைக்கு பெரிதாக தெரியாமல் போகலாம். உயிரினங்கள் தங்கள் செயல்களுக்கு ஏற்பவே பலன்களை அடைகின்றன. நற்செயல்களால் நன்மையும் தீய செயல்களால் துன்பமும் விளைகின்றன. மனிதர்களுக்கு செய்யும் செயல்கள் பலவிதமான பலன்களை தருகின்றன. சிலருக்கு அவை வறுமையை அளிக்கின்றன. வேறு சிலருக்கு செல்வத்தை இழந்ததால் ஏற்படும் துயரத்தை தருகின்றன. சிலருக்கு சந்ததி இல்லாமையால் துன்பம் உண்டாகிறது. வேறு சிலருக்கு அதற்கு நேர்மாறான நிலை ஏற்படுகிறது. அதாவது பிள்ளைகளின் தவறான நடத்தையால் அவர்கள் துயரமடைகிறார்கள். சிலருக்கு தங்கள் மகன்களின் இறப்பு அல்லது நெருங்கிய நண்பர்களின் பிரிவால் துயரம் ஏற்படலாம். இன்னும் சிலருக்கு தீய விதியின் காரணமாக அரசனின் கொடுங்கோன்மை, திருடர்கள் அல்லது தீ விபத்து போன்றவற்றால் துன்பம் நேரிடலாம். தீய செயல்களின் விளைவாக ஏற்படும் துயரம் சிலருடைய உடலிலேயே வெளிப்படலாம். வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் முதுமை அவர்களை வந்தடைகிறது. நோய்களும் தோன்றுகின்றன. முற்பிறவிகளில் செய்த பாவங்களின் காரணமாக ஒருவன் பழி சொல்லுக்கும் அவதூறுக்கும் ஆளாகிறான். தற்போது பாவமற்றவர்களாக தோற்றமளிக்கும் சிலர் கூட மிகவும் பரிதாபகரமான சூழ்நிலைகளில் சிக்கிக்கொள்கிறார்கள். அதே போல முற்பிறவி வினைகளின் பயனாக சிலர் தொடர்ந்து இறை பக்தியுடனும் தவ நெறியுடனும் வாழ்கிறார்கள். பலர் மனக்கட்டுப்பாடு கொண்டவர்களாகவும் தங்கள் மனைவியிடம் மட்டும் பற்றுடையவர்களாகவும் தாராளமாக தானம் செய்பவர்களாகவும் தெய்வங்களை வழிபடுவதில் ஆர்வமுள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். வேறு சிலர் நாணம், சமயோஜித புத்தி போன்ற நற்பண்புகளை கொண்டவர்களாக திகழ்கிறார்கள். தங்கள் வினைகளின் பயனாக தவிர்க்க முடியாத பேரிடர்கள் நேரும் போதும் உணர்ச்சி வசப்படாமலோ அல்லது துயரமடையாமலோ இருக்கும் மனிதர்களும் உள்ளனர். அவர்கள் இறை பக்தியையும் சமய செயல்பாடுகளையும் குறை கூறுவதில்லை. மாறாக அதை ஒரு வகையான தவமாகவே கருதுகிறார்கள். ஆனால் அறிவற்ற சிலரோ அதை ஒரு சித்திரவதை என்று கூறி இகழ்கிறார்கள். நல்லவர்கள் துன்பத்தின் போது ஐயகோ, என் சகோதரா, தாயே, மகனே என்று புலம்புவதில்லை. அவர்கள் என்னையோ அல்லது தாமரை போன்ற விழிகளை உடைய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையோ நினைவு கூர்கிறார்கள். தீய செயல்களின் பலன்களை அனுபவிக்க தயாராகிறார்கள். அவ்வாறு செய்யும் போது அந்த துன்பத்தின் தாக்கம் நிச்சயமாக குறைகிறது. நல்லவர்கள் தொடர்ந்து இறைவனை, ஈசனை தியானித்து துன்பங்களை பொறுத்து கொண்டால் அவர்களின் முந்தைய வினைகளின் தீவிரம் குறைகிறது. இது வேதங்களால், ஸ்ருதிகளால் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பிராமணரே, துன்பங்களுக்கு மத்தியிலும் நீங்கள் என்னை மனதால் நினைத்து வழிபட்டதால்தான் நான் கௌரியுடன் இங்கு வந்தேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். மாண்டவிய முனிவர் கூறினார்: சங்கரா, உமையும் தாங்களும் என் மீது மகிழ்ந்து எனக்கு வரம் அளிக்கவிருந்தால் நான் சூலத்தில் அறையப்பட்டிருந்த போது எனக்குள் எழுந்த ஐயத்தை தீர்த்து வையுங்கள். என் உடல் உறுப்புகள் அனைத்தும் சூலத்தில் குத்தப்பட்டிருந்த போதும் எனக்கு சிறிதும் வலி ஏற்படவில்லை. அந்த சூலத்திலிருந்து அமிர்தம் வழிவது போல தோன்றியது. அது எந்த சக்தியால் நிகழ்ந்தது என்பதனை எனக்கு கூறுங்கள். சூலபாணி, சூலத்தை ஏந்தியவர் கூறினார்: பிராமணரே, நீங்கள் என்னை மனதால் நினைத்ததே அதற்கு காரணம். நான் அநீதியையும் தீய செயல்களையும் அளிப்பவன், துன்பங்களை போக்குபவன். பிராமணரே, நான் பாதாள லோகத்தில் இருந்த போதே நீங்கள் என்னை தியானித்தவுடன் சம்புமூர்த்தியாகிய நான் அந்த சூலத்தின் அடிப்பகுதிக்கு வந்தேன். அன்னை அம்பிகையோ அதன் உச்சியில் அமர்ந்து கொண்டாள். அகிலத்தின் அன்னையான தேவி அம்பிகை தங்கள் மீது அமிர்தத்தையே பொழிந்தாள். மாண்டவிய முனிவர் கூறினார்: உமையுடன் இணைந்து தாங்களே அந்த சூலத்தில் வியாபித்து அங்கேயே நிலை பெற்றிருந்ததால் இப்போதும் அவளுடன் இணைந்து எனக்கு நன்மை செய்யவே நீங்கள் விரும்புகிறீர்கள். அவளை நினைத்த மாத்திரத்திலேயே அனைத்து துர்பாக்கியங்களும் துரதிருஷ்டம் களைந்து போகும். துர்பாக்கியம் எனும் பெரும் துயரத்தை விட கொடுமையானது வேறொன்றும் இல்லை.
தேவர்களுள் சிறந்தவரே, புராணங்களில் ஒரு மரபு வழி பாடல் பாடப்படுகிறது. நீங்கள் 3 உலகங்களையும் எரித்த போது அனைத்து சௌபாக்கியங்களும் மங்கள சிறப்புகளும் ஒன்று கூடி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் சென்று தஞ்சம் புகுந்தன. இதை நாங்கள் முன்பே வினவியுள்ளோம். அவரது மார்பில் இருந்து அது வழிந்த போது படைப்பு தலைவரான தக்ஷர் அதை உட்கொண்டார். அதிலிருந்து நீலத்தாமரை போன்ற விழிகளை கொண்ட அந்த பெண்மணி சதியாக பிறந்தார். தேவாதி தேவனே, அவர் ஒரு யாகத்தை செய்த போது அவர்களை அவமதித்தார். அதனால் அந்த தேவி தன்னை தானே தன் உயிரை தீயில் அர்ப்பணித்தாள். சாம்பலாக மாறிய பின்னர் இறைவா அவள் மேனகையின் வயிற்றில் இமயமலையில் மகளாக பிறந்தாள். அவளுக்கு இப்போது இடப்பட்டுள்ள பெயர் உமா. தேவர்களின் தலைவனே, அந்த தேவிக்கு ஆதியும் அந்தமும் இல்லை. அவர் அறிவிற்கும் ஊக்கத்திற்கும் அப்பாற்பட்டவர். தேவாதி தேவா, உங்கள் இருவருக்கும் என் மீது திருப்தி இருந்து உமாதேவி எனக்கு வரமளிக்க முன் வந்தால் நீங்கள் இருவரும் இந்த இடத்திலேயே, அதாவது சூலத்தின் அடிப்பகுதியிலும் நுனியிலும் எழுந்தருள வேண்டும். உங்கள் அவதாரங்கள் வேறு இடங்களில் இருக்கலாம், ஆனால் உங்கள் நிரந்தர இருப்பிடம் இங்கேயே அமைய வேண்டும். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். அவர் இவ்வாறு வேண்டிக் கொண்ட போது திடீரென பூமி 2ஆக பிளந்தது. சூலத்தின் அடிப்பகுதியிலிருந்தும் நுனியிலிருந்தும் லிங்கம் மற்றும் திருவுருவச் சிலையின் வடிவங்கள் வெளிப்பட்டன. சூலத்தின் அடிப்பகுதியில் அனைத்து திசைகளையும் ஒளிரச் செய்யும் வகையில் ஒரு லிங்கம் காட்சியளித்தது. அதன் இடது புறத்தில் சூலேஸ்வரி தேவி திருவுருவச் சிலையாக எழுந்தருளியிருந்தார். அவர் அனைத்து திசைகளையும் நிறைத்து அகில உலகையும் வசீகரிக்கும் வகையில் ஒளி வீசினார். அவரை கண்ட அந்த சிறந்த பிராமணர் பக்தியுடன் கரங்களை கூப்பி அவரை துதிக்கத் தொடங்கினார். மாண்டவிய முனிவர் கூறினார், நீங்களே இவ்வுலகின் அன்னை, பிரபஞ்சத்தின் மங்கள வாழ்வை அருளும் தெய்வம், சிறந்த முகப்பொலிவு கொண்ட தேவியே, இந்த அண்டம் முழுவதிலும் உமது இருப்பு இல்லாத இடமே இல்லை. தர்மத்தின் நுட்பங்களை அறிந்த தேவியே, எனக்கு அருள் புரிய வேண்டும். எனக்கு கட்டளையிடுவது தங்களுக்கு பொருத்தமானதே. இதே போன்ற வடிவங்களில் தாம் எழுந்தருளி இருக்கும் பிற இடங்கள் யாவை? மகாதேவியே, தாங்கள் அதனை கூறி எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். எனக்கு உகந்த இடங்களை நான் குறிப்பிடுகிறேன். ஸ்ரீதேவி கூறினாள், அனைத்து உயிரினங்களிலும் பூமியின் அனைத்து பகுதிகளிலும் நான் எங்கும் நிறைந்திருப்பவனாக கருதப்பட வேண்டும். அனைத்து உலகங்களிலும் என்னால் படைக்கப்படாத பொருள் எதுவும் இல்லை. இருப்பினும் சித்திகளை, ஆன்மீக ஆற்றல்களை அடைய விரும்பும் மக்கள் என்னை நேரில் சென்று தரிசிக்க வேண்டிய இடங்களையும், செழிப்பை விரும்பும் மக்கள் என்னை நினைவு கூற வேண்டிய இடங்களையும் நான் உனக்கு உண்மையாக எடுத்துரைக்கிறேன். பல்வேறு சந்நிதியில் உள்ள தெய்வங்கள் வாரணாசியில் விசாலாட்சி, நைமிசாரண்யத்தில் லிங்கதாரிணி, நைமிசாரண்யம் பிரயாகையில் லலிதா தேவி, கந்தமாதன மலையில் காமுகா, குமுதா என்ற மானச தெய்வங்கள், கோமந்தத்தில் கோமதி, மந்தாரத்தில் காமசாரிணி, சைத்திர ரதத்தில் மடோத்கதா, ஹஸ்தினாபுரத்தில் ஹயந்தி, கன்யாகுப்ஜத்தில் நிலை பெற்ற கௌரி, அமலா பர்வதத்தில் ரம்பாள், ஏகாசிரமகத்தில் கீர்த்திமதி, விருத்ருவேஷத்தில் கீர்த்திமதி, புஷ்கரம் கேதாரத்தில் மார்கதாயினி, இமயமலையின் மேசையில் நந்தா, கோகர்ணத்தில் பத்ரகர்ணிகா, தானேஸ்வரத்தில் பவானி, பில்வகத்தில் பில்வபத்ரிகா, ஸ்ரீ பத்ரேஸ்வரில் மாதவி என்ற தெய்வம், ஸ்ரீதரரே வராக சைலா, கமலாலயத்தில் கமலா, ருத்ரகோடியில் கல்யாணி, காலஞ்சரத்தில் காளி, மகாலிங்கத்தில் கபில, மகோதாவில் முகுடேஸ்வரி, சாலி கிராமத்தில் மகாதேவி, காளிராமில் ஜலப்பிரியா, மாயாபுரி சந்தானத்தில் லலிதா, சஹசிராட்சத்தில் உத்பலாக்ஷி, ஹிரண்யாக்ஷனில் மகோத்பலா, கயியில் விமலா என்ற பெயர் கொண்ட தெய்வம், புருஷோத்தமனில் மங்கள, விபாஷையில் அமோகாட்சி, பரிபாஷையில் புந்தர்வர்த்தன், சுபர்ஸ்வர்த்தில் நாராயணி, திரிகூடத்தில் பத்ரசுந்தரி, விபுலனில் விபுலா, மலையாச்சலத்தில் கல்யாணி, கோடி தீர்த்தத்தில் கோடவி, சுகந்தாவில் சுகந்தா, கந்தமாதன மலையில் கோத்வாசிரமத்தில் திரிசந்தியா, கங்காத்வாரத்தில் ரதிப்பிரியா, சிவசண்டத்தில் சபானந்தா மற்றும் தேவிகடாவில் நந்தினி, துவாராவதியில் ருக்மிணி,
பிருந்தாவனம் வனத்தில் ராதை, மதுராவில் தேவகி, பாதாளத்தில் பரமேஸ்வரி, சித்திரகூடத்தில் சீதை, விந்தியாவில் விந்திய நிவாசினி, சயமுன் தேவகனி, ஏகவி, ஹரிச்சந்திராவில் ராமதீர்த்தத்தில் ரமணன், யமுனையில் மிருகாவதி, கரவீரத்தில் மகாலட்சுமி, விநாயகத்தில் ரூபாதேவி, வைத்தியநாதத்தில் ஆரோக்கியா, மகாகாலாவில் மகேஸ்வரி, உபாயஸ்தரை விந்திய குகைகளில் மிருகி, மாண்டவ்யாவில் மாண்டுகி என்ற தெய்வம், மகேஸ்வர நகரத்தில் ஸ்வாகா, சாகலிங்காவில் பிரசண்டா, அமரகண்டன் சோமரோகாவில் உள்ள காண்டீகா, புராபகத்தின் மீது காண்டீகா, பிரபாசத்தில் சரஸ்வதியின் மீது வேதமாதா, பாராவின் கரையின் பாரா, முனிவரே, மகாலயத்தில் மகாபாகா, பயோஷியில் பிங்களேஸ்வரி, கிருத சௌகாவில் சிக்ஷிகா, கிருத சௌகா, சங்க இன்ன உத்பல வர்த்தக, சோன சங்கமத்தில் சுபத்ரா, சித்தவதத்தில் லக்ஷ்மி தெய்வமாக, பாரதாசிரமத்தில் தாரங்கா, ஜலந்தராவில் விஸ்வமுகி, தேவதாரு மலையில் தாரா, தேவதாரு வனத்தில் பூத்தா, காஷ்மீரா மண்டல பீமா தேவி, இமாலய மலையில் புஷ்டி வஸ்திரேஸ்வரத்தில், அதாவது 84ஆம் வசனத்தில் தேவதாருவானா என்று பெயரிடப்பட்டுள்ளது. கபால மோச்சனத்தில் சுத்தி மற்றும் காயாவரோகணத்தில் மாதா, அங்கோத்வனத்தில் துவனி என்றும், பிண்டாரகத்தில் திருதி என்றும், சந்திரபாகியில் காலா என்றும், அசோதாவில் சக்திதாரிணி என்றும், வேணாவில் அமிர்தா என்றும், பாத்ரியில் ஊர்வசி என்றும், உத்தரகுருவில் ஔஷதி என்றும், குசத்வீபத்தில் குசோதகா என்றும், ஹேமகூடத்தில் மன்மதா என்றும், குமுதத்தில் சத்யவாதினி என்றும், அஸ்வதத்தில் வந்தினிகா என்றும், வைஷ்ணவனாலயத்தில் நிதி என்றும், வேத வதனத்தில் காயத்ரி என்றும், சிவபெருமானின் அருகில் பார்வதி என்றும், தேவலோகத்தில் இந்திராணி என்றும், பிரம்மதேவரின் திருமுகத்தில் சரஸ்வதி என்றும், சூரிய மண்டலத்தில் பிரபா என்றும் அழைக்கப்படும் தேவதையாகவும், மாதாக்களில் தாய்மார்களில் வைஷ்ணவியாகவும், பதிவிரதைகளில் அருந்ததியாகவும், பேரழகிகளில் திலோத்தமையாகவும், சித்ராவில் பிரம்மகலா என்றும், அனைத்து உயிரினங்களின் சக்தியாகவும், பிருகு க்ஷேத்திரத்தில் சூலேஸ்வரி என்றும், பிருகுவில் சௌக்கிய சுந்தரி என்றும் நான் திகழ்கிறேன். இவ்வாறு தேவதைகளின் 108 சிறந்த திருநாமங்களும் புனித தலங்களும் ஒட்டுமொத்தமாக எடுத்துரைக்கப்படுகின்றன. பிராமணரே, இதுவே அனைவருக்கும் மிகச்சிறந்த புகலிடமாக அமையும். சிவபெருமானின் சந்நிதியில் இந்த 108 திருநாமங்களை பாராயணம் செய்யும் மனிதன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவான். அவன் தான் விரும்பும் மங்கையை அடைவான். சிறந்த பிராமணரே, வளர்பிறையின் 3ஆம் நாளில் திருதியை திதியில் புனித நீராடி என்னை பக்தியுடன் வழிபடும் பெண் எனது அருள் ஆற்றலால் ஒருபோதும் துன்பத்தை அடைய மாட்டாள். என்னை தவறாமல் வந்து தரிசிக்கும் பெண்ணுக்கு அவளது புதல்வர்களாலோ அல்லது கணவராலோ ஒருபோதும் துன்பம் ஏற்படாது. எனது ஆலயத்தில் பெண் பக்தையானவள் துலா புருஷ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். பின்னர் அக்னி தேவருடன் தேவர்களையும் திக்பாலகர்களையும் உலகை காக்கும் தேவர்களையும் வழிபட்டு அலங்கரிக்க வேண்டும். அதன் பின்னர் பிராமணர்களையும் அவர்களின் மனைவிகளையும் ஆடை மற்றும் ஆபரணங்களை வழங்கி கௌரவிக்க வேண்டும். பின்னர் ஆவிகளுக்கு பலிகள் அர்ப்பணங்கள் அளிக்கப்படுகின்றன. அதன் பின் அவர் பின்வரும் மந்திரத்தை உச்சரித்தவாறே துலாபாரம் ரித்விக்குகள், வேள்வி நடத்துபவர்கள் மற்றும் குரு ஆகியோரை வலம் வர வேண்டும். அவர் தூய்மையுடனும் சிவப்பு நிற ஆடைகளை அணிந்தும் உள்ளங்கை நிறைய மலர்களை ஏந்தியபடியும் இருக்க வேண்டும். உங்களுக்கு நமஸ்காரம். அனைத்து தேவர்களுக்கும் மேலான சக்தியாகவும் சாட்சியாகவும் விளங்குபவளே நீங்களே. பிரபஞ்சத்தின் மூலத்திலிருந்து தோன்றிய இப்பிரபஞ்சத்தின் தாயும் நீங்களே. துலாதேவியே, அனைத்து உயிரினங்களுக்கும் ஆதாரமானவளாகவும் அதிகாரமிக்கவளாகவும் நீங்கள் போற்றப்படுகிறீர்கள். அதன் பின்னர் பக்தர் தனது 2 கரங்களையும் மூடிக்கொண்டு உமாதேவியின் முகத்தை நோக்குகிறார். சிறந்த பிராமணர்களே, துலாபார தராசின் ஒரு தட்டில் அவர் அமரும் போது அவரது பொருளாதார வசதிக்கு ஏற்ப மற்ற தட்டில் 8 பொருள்கள் வைக்கப்பட வேண்டும்.
இப்பொருள்கள் அனைத்தும் பூமியில் நிலை பெற்றுள்ள எனது அம்சங்களே ஆகும். அவை தங்கம், நிஷ்பாபம், ஒருவகை நெல், கரு, கடுகு, குசும்பா, ஒருவகை மலர், திருணராஜா, கரும்பு, இந்து, கற்பூரம், உப்பு மற்றும் 8வதாக குங்குமப்பூ ஆகியவை ஆகும். ஒருவர் தங்கள் வசதிக்கேற்ப இவற்றில் ஏதேனும் ஒன்றை இதற்காக பயன்படுத்தலாம். பிராமணரை, தங்கம் மற்றும் பிற பொருள்களை ஒருவரின் உடல் எடைக்கு சமமாகவோ அல்லது அதைவிட அதிகமாகவோ இருக்கலாம். எடை காணும் நிகழ்வு முடியும் வரை அந்த பெண் அல்லது ஆண் பக்தர் காத்திருக்க வேண்டும். பின்னர் பின்வரும் மந்திரத்தை கூற வேண்டும். துலா புருஷன் என்று போற்றப்படும் லலிதையே, உமக்கு நமஸ்காரம், வணக்கம். உமையே, இவ்வுலக வாழ்வு எனும் சேற்றிலிருந்து எங்களை மீட்டருளும். அதன் பின்னர் பக்தர் தராசிலிருந்து கீழே இறங்க வேண்டும். அதில் ஒரு பாதி குருவிற்கும் மற்றொரு பாதி ருத்விக்குகளுக்கும் வேள்வி நடத்தும் அந்தணர்கள் சடங்கு முறைப்படி நீர் வார்த்து தானமாக அளிக்கப்பட வேண்டும். அவர்களிடம் முறைப்படி விடைபெற்ற பின்னர் பக்தர் மற்ற யாசிப்பவர்களுக்கு பிற பொருட்களை தானமாக வழங்க வேண்டும். குருவிற்கும் அவரது மனைவிக்கும் அணிய சிவப்பு நிற ஆடைகள் வழங்கப்பட வேண்டும். அதே போல மற்ற ரித்விக்குகளுக்கும் அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஆடைகள் வழங்கப்பட வேண்டும். குருவுக்கு தோள்வளை மற்றும் கைவளைகள் அணிவிக்கப்பட வேண்டும். லலிதா தேவி மகிழ்வாளாக என்று கூறி பால் தரும் வெண்ணிற பசு ஒன்றையும் தானமாக வழங்க வேண்டும். எனது ஆலயத்தில் இச்சடங்கை இவ்வாறு செய்யும் ஒரு பெண் எனக்கு இணையான நிலையை அடைவாள். அவள் அரச வைபவத்துடன் திகழ்வாள். மேலும் 15 பிறவிகளுக்கு அவள் அழகில் சாவித்திரியை போல விளங்குவாள். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். கௌரி தேவியின் வார்த்தைகளை செவிமடுத்த அந்த சிறந்த பிராமணர் பணிந்து வணங்கி விரைவாக தனது இருப்பிடத்திற்கு சென்றார். தர்மராஜரே, அன்று முதல் அந்த தீர்த்தம் சூலேஸ்வரி என்று புகழ் பெற்றது. பக்தர் ஒருவர் அத்தீர்த்தத்தில் புனித நீராடி பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் நீர்க்கடன் தர்ப்பணம் செலுத்த வேண்டும். உணவு மற்றும் ஆடைகள் மூலம் பிராமணர்களையும், பிண்டங்கள், அன்ன உருண்டைகள் மூலம் பித்ருக்கள் மற்றும் முன்னோர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும். தூபம், குக்குலு மற்றும் பிரகாசமான தீபங்கள் போன்ற வழக்கமான காணிக்கைகளை செலுத்தி உமையுடன் கூடிய தேவாதி தேவனான சங்கரனாரையும் வழிபட வேண்டும். அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு அவர் சிவபெருமானின் சந்நிதியை அடைவார். குற்றம் சாட்டப்பட்டு சாபத்திற்கு ஆளான ஒருவன் அங்கு 3 தினங்கள் புனித நீராடினால் அவன் சாப விமோச்சனம் பெற்று முக்தி அடைவான். மனிதர்களின் தலைவனே, நீராடி தூய்மை அடைந்தவனும் விரதம் இருப்பவனுமான ஒருவன் தேய்பிரை சதுர்த்தசி பௌர்ணமிக்கு பிந்தைய 14ஆம் இரவில் விழித்திருந்து சிவபெருமானை வழிபட வேண்டும். பாவங்களால் ஏற்படும் மயக்கத்தை நீக்கி அவன் ருத்ரலோகத்தை அடைவான். அங்கு அவன் 3 விழிகளையும் 4 கரங்களையும் கொண்ட ருத்ரனாரின் வடிவத்தை பெறுவான். சந்திரன், சூரியன் மற்றும் நட்சத்திரங்கள் ஒளிரும் காலம் வரை அவன் தேவ கன்னிகளுடன் மகிழ்ந்து உலாவுவான். 198ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.